ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கோல்ட் காஃபி இல்லைனா காஃபி ஸ்லஷின்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க். நான் என்னோடய அகாரோ பிளெண்டர் ஜாரில் நிறைய ஐஸ் ஆட் பண்ணுங்கள். அதில் காஃபி பவுடர், பால், சுகர் இதோட அளவு கீழே கொடுக்குறேன். லிட்ரலி ஒரு கப் பாலுக்கு நீங்கள் 3 கப் அளவுக்கு நிறைய ஐஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த திக்கான ஸ்லஷி மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஒரு கப்பில் போர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சம்மருக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ட்ரிங்க். மார்னிங் காஃபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கான கோல்ட் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கோல்ட் காஃபி இல்லைனா காஃபி ஸ்லஷின்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க். நான் என்னோடய அகாரோ பிளெண்டர் ஜாரில் நிறைய ஐஸ் ஆட் பண்ணுங்கள். அதில் காஃபி பவுடர், பால், சுகர் இதோட அளவு கீழே கொடுக்குறேன். லிட்ரலி ஒரு கப் பாலுக்கு நீங்கள் 3 கப் அளவுக்கு நிறைய ஐஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த திக்கான ஸ்லஷி மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஒரு கப்பில் போர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சம்மருக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ட்ரிங்க். மார்னிங் காஃபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கான கோல்ட் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.